வணக்கம் மக்களே, இன்னைக்கு டே 3 ஆஃப் இன்சார்ஜ் சீரிஸ். நம்ம டே 1 அண்ட் டே 2ல நிறைய குட்டி குட்டி விஷயங்கள்லாம் பார்த்தோம். வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எப்படி இம்போர்ட் பண்ணணும், அதெல்லாம் எப்படி கரெக்டாக ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ணுறது அண்ட் என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். நீங்கள் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள், நாங்கள் லிங்க் கொடுத்துருக்கோம், நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்க போகிறோங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கேன்வாஸ். ஸோ கேன்வாஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய யூடியூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷார்ட்ஸ்லாம் ஒரு விதமான சைஸில் போர்ட்ரேட் மோடில் இருக்குது. இன்னொன்று நமக்கு லேண்ட்ஸ்கேப் மோடில் நம்மளோட லாங் வீடியோலாம் இருக்கும் இல்லையா. ஸோ இது மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி ரீலுக்கு ஒரு மாதிரியான ஒரு ரேஷியோ கொடுத்துருப்பாங்க அண்ட் நம்மளுடைய நார்மல் போஸ்ட்டுக்கு ஒரு மாதிரியான ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த மாதிரியான பிளாட்ஃபார்மில் நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வீடியோஸையும் உங்களுடைய ஃபோட்டோஸையும் நீங்கள் இந்த கேன்வாஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலயமா அந்த ரேஷியோவில் நீங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஃபிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது இல்லையா. ஸோ ஃபிட் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் கொடுக்கும்போது ஒரு வீடியோவை நான் லேண்ட்ஸ்கேப் மோடில் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஃபிட் அப்படின்னு கொடுக்கும்போது 16:9 ரேஷியோவில் தான் இருக்குது அப்படின்னா அது ஒரு பெரிய வித்தியாசம் நமக்கு தெரியாது. இது நான் ஒரு வீடியோவை போர்ட்ரேட் மோடில் எடுத்திருக்கேன், ஒரு 9:16 அந்த ரேஷியோவில் தான் அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஃபிட் கொடுக்கும்போது எனக்கு ஒரு 16:9 ரேஷியோவில் அந்த ஃப்ரேமை மாற்றி கொடுக்கும். அதான் ஃபிட். இப்போ இந்த வீடியோ நான் போர்ட்ரேட் மோடில் எடுத்திருக்கேன். ஸோ இதை ஒரு 9:16 வச்சா ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே நான் ஃபிட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கும்போது எனக்கு 16:9 ரேஷியோவுக்கு அதை மாற்றி கொடுத்துரும். அந்த மாதிரி ஒரு ஃப்ரேமில் நமக்கு வந்துடும். இப்போது இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணுறது மூலயமா இப்போ நம்மளுடைய வீடியோ மிடில் பார்ட்டில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ரேம் ஃபுல்லாகவே நம்ம வீடியோ வந்துடும், அந்த பிளர் எதுவுமே இல்லாமல். ஸோ அதுக்கு தான் இந்த ஆப்ஷன். நீங்கள் இதை ட்ராக் பண்ணுறது மூலயமா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ட்ராக் பண்ணுறது மூலயமா அந்த வீடியோ ஜஸ்ட் ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் ஆகும். நீங்கள் அதுக்கு உங்களோட ஃபிங்கர்ஸ் கூட யூஸ் பண்ணி ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ண முடியும். இப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட் ஆரோ காட்டுது இல்லையா. இது மோஸ்ட்லி நீங்கள் 16:9 ரேஷியோவில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆரோ மார்க் காட்டும். இப்போ நான் எடுத்திருக்கிற வீடியோவே ஒரு லேண்ட்ஸ்கேப் வீடியோ, அதனால் பெருசாக இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியல. ஆனால் நான் இதே வீடியோவை ஒரு போர்ட்ரேட் மோடுக்கு மாற்றுறேன், அதாவது 9:16 அந்த ரேஷியோவில் நான் மாற்றுறேன் அப்படின்னா இந்த ஆரோ அப் அண்ட் டவுனுக்கு சேஞ்ச் ஆயிரும். ஸோ அதனால் இந்த வீடியோவை மேலே கீழே மாற்ற முடியும். இப்போ இதே மாதிரி நான் ஒரு போர்ட்ரேட் வீடியோவை இந்த லேண்ட்ஸ்கேப் ரேஷியோக்கு நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட் ஆரோவை என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும். மீதி இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே அதே தான். இது நீங்கள் ட்ராக் பண்ணுறது மூலிமா ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்க்ரீன் ஜூம் இன் ஜூம் அவுட் இந்த மாதிரி ஆகும். பக்கத்தில் இருக்கிறத இது நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் வீடியோ ப்ளஸ் அது இல்லாட்டினா உங்களுடைய பிளர் வீடியோ எல்லாமே போய் மொத்த ஸ்க்ரீனுக்கும் உங்களுக்கு ஃபிட் ஆகும். அதுக்கப்புறம் பிஞ்ச் டு ஜூம் இன் அப்படின்னா என்னென்னா நம்மளுடைய ஃபிங்கர்ஸை கொண்டு நம்ம ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணலாம். ஸோ ஃபிங்கர்ஸ் வச்சு பண்ணும்போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு வீடியோ இருக்கும். இப்போ நமக்கு ரைட் சைடில் ஒரு சிங்கிள் டிக்கும் லெஃப்ட் சைடில் ஒரு டபுள் டிக்கும் இருக்குது. ஸோ இது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நிறைய வீடியோஸ் இம்போர்ட் பண்ணியிருப்போம், ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ணியிருப்போம். அதில் ஏதாவது ஒரு ஸ்லைடை தான் நம்ம எடுத்து இந்த மாதிரி கேன்வாஸை எடிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. நீங்கள் ஒரு கேன்வாஸில் இந்த மாதிரி 16:9 ரேஷியோ இல்லாட்டினா 9:16 ரேஷியோ அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது நீங்கள் அப்ளை டு ஆல் இந்த டபுள் டிக்கை கிளிக் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு இந்த ரேஷியோ அப்ளை டு ஆல் அப்படின்னா உங்களுடைய மற்ற ஸ்லைடு எல்லாத்துக்குமே இதே ரேஷியோ உங்களுக்கு அப்ளை ஆயிரும். ஸோ இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்லைடில் என்ன சேஞ்சஸ் கொடுக்குறீங்களோ அதை அப்ளை டு ஆல் கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லா ஸ்லைட்லேயுமே அது வந்துடும். இதே நம்ம சிங்கிள் டிக் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஒரே ஒரு ஸ்லைட் நீங்கள் எந்த வீடியோவில் எடிட் பண்ணுறீங்களோ அந்த வீடியோக்கு மட்டும்தான் அந்த கேன்வாஸ் அப்ளிகபிளாக இருக்கும். நம்ம இன்னும் போக போக நிறைய வீடியோஸ் ரியல் டைமாக எடிட் பண்ணும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த கேன்வாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் இன்னும் அதிகமாக உங்களுக்கு புரியும். இன்றைக்கி நம்ம கேன்வாஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் நமக்கு என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோ நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்க போகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நம்ம டே 4 வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.